மக்களே இன்னைக்கு ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடேனால சென்னையில் ஒரு ஃபேமஸான இடம் இருக்குது, அதுதான் பல்லவர சந்தை. ஸோ இன்றைக்கி நம்ம பல்லவர சந்தை தான் கைஸ் போக போகிறோம். இந்த மாதிரியான கண்டென்ட் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கைஸ். நான் நிறைய வீடியோ போடுறேன். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோவில் போகலாம். இந்த பல்லவர சந்தை பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு நாள் தான் போடுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மட்டும் தான் போடுவாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா காலையில் ஒரு 10 மணிக்கு பல்லவர சந்தைக்கு போயிட்டோம். பல்லவர சந்தையில் நிறைய ஆன்டிக் பொருட்கள் இருந்தது. வாங்க நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பழைய ஸ்கேட் போர்டு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5500. நீங்கள் ஒரிஜினலாக ஒரு ஸ்கேட் போர்டு வாங்க போனீங்கன்னா எப்படியும் வந்து 10,000 மேலே வரும். இந்த ஸ்கேட் போர்டோட கண்டிஷன் ரொம்ப நல்லாவே இருந்தது. தென் நாங்கள் ஃபுல்லாக செக் பண்ணால் நல்லா இருந்தது மக்களே. இது நம்ம ஜாக்ஸ்பேர் யூஸ் பண்ண பைனாக்குலர் தான். ஆமாம் மக்களே, இது பார்த்தீங்கன்னா மாலுமிகள் கப்பலில் யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 800 இயர்ஸ் முன்னாடியே இருந்தது. மோஸ்ட்டாக இது வந்து லாங்கில் இருக்க ஆப்ஜெக்டை நம்ம வந்து கிட்ட பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7000 சொன்னாங்க. மணல் கடிகாரம் தான். இந்த மணல் கடிகாரத்தை மக்கள் பார்த்தீங்கன்னா 700 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணாங்க. இது மோஸ்ட்டாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா டைமை கால்குலேட் பண்ணுறது தான். மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸில் ஒரு பொருளை கால்குலேட் பண்ணுறது யூஸ் பண்ணாங்க. இதோட ப்ரைஸ் நாங்கள் கேட்டோம், அவங்க 6000. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம கண்டினியூவாக நம்ம வீடியோ போடலாம். ஃப்ரீயா இது ஃபுல்லாக ஸ்டடிடா. வாங்க போறியா என்ன? சரி வா, வீடியோ எடுக்க வா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழகா இல்லை செடி. எனக்கு வீடு தானே வாங்கிப்பேன். ரெண்டு பொண்ணுமா? ஊரில் இருக்குது. ஊரில் ஆனால் என்னடா உரம்லாம் உரம் அதெல்லாம் முள்ளங்கி வெண்டைக்காய் இங்கே போகிறேன். என்ன வச்சுருக்காங்க? பச்சை கத்தகு விதை போடுறது. ஓ பாரு, இதெல்லாம் வாங்குவேன் தெரிஞ்சு. நீங்கள் பல்லவர சந்தைக்கு என்ட்ரி ஆன உடனே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பெட் ஷாப் வந்துடும் கைஸ். ஸோ அங்கேயே எல்லா பெட்டும் இருக்கும். நாங்கள் போகும்போது நிறைய பெட் வச்சுருந்தாங்க. லைக் லவ் பேர்ட்ஸு, கிளி, வாத்து, கோழி, டாக்ஸு, கேட்ஸுன்னு வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. வாங்க நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். உடனே நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது இந்த பேர்ட்ஸ் தான் கைஸ். இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருந்தது அண்ட் நிறைய வெரைட்டிகள் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 200லேருந்து எண்ட் ஆஃப் த ப்ரைஸ் 1000 வரைக்குமே இங்கே வந்து பேர்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்கள் சுட்டீஸ் சார் உங்கள் பெரியவங்க யாருன்னா கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற பேர்ட்ஸை சூஸ் பண்ணிங்க. இங்கே சின்ன பேர்ட்லேருந்து பெரிய பேர்டு வரைக்கும் வெரைட்டியாக வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதை நீங்கள் கண்டிப்பாக பை பண்ணிக்கிங்க கைஸ். சண்டைக்கோழி ரேட் கேட்டால் 2000ன்ட்டாங்க. அட போங்கடா டேய், நாங்கள் 300 கொடுத்து சிக்கன் வாங்கி சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு அடுத்தது கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் அண்ட் அதர் பெட்ஸுக்கு தேவையான கூண்டு எல்லாமே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபீட்ஸும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா கரெக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க சொல்லிட்டு ஃபைனலாக நாங்கள் சிக்கன் வாங்கிட்டு போய் சமைக்கலாம்னு சொல்லிட்டு போய் நாட்டுக்கோழி எவ்வளோன்னு விலைன்னு கேட்டால் ஒரு நாட்டுக்கோழி 800ரூவான்னாங்க. என்னடா இது பல்லவர சந்தை கம்மியாக இருக்கும்னு நினச்சிங்களா? கிடையவே கிடையாது, ரேட் அதிகமாக தான் இருக்கும். கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா க்யூட்டான முயல், சின்ன சின்ன வாத்து இதெல்லாம் இருந்தது. ரேட்லாம் பார்த்தீங்கன்னா கன்வீனியண்ட்டாக ஒரு 50 ரூபா 100 ரூபான்னாங்க. முயல்லாம் பார்த்தீங்கன்னா 500ன்னாங்க. அப்புறம் நாட்டுக்கோழி நிறையா இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டாக் வச்சு விற்றுருந்தாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீடு தான். அப்புறம் பர்ஷியன் கேட் இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது பர்ஷியன் கேட்டு. ரேட் பார்த்தீங்கன்னா 3000 தாங்க. தென் பார்த்தீங்கன்னா டாக் பியூட்டியாக பப்பீஸ் இருந்தது.
அப்புறம் அந்த வாத்து பாருங்க guys. இந்த வாத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா 5000 guys. என்னடா இது வாத்து இவ்வளோ பெருசாக இருக்கு, கிட்ட போய் பார்த்தா பெரிய வாத்து தான். 5000 நம்மளால் வாங்க முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சரி ஆன் பண்ணதா இன்னைக்கு பண்ணிடலாம். ஒரு ஆஃபர் எது செக் பண்ணுறாங்க இப்படி காட்டு, வீடியோ காட்டு. கெனானா நல்லா இருக்கு. ஏன் வேஸ்ட்டு? இங்கே பாரு, தம்பிள் இது மட்டும் தான் இருக்கு. இரும்பு கிடையாது, மண்ணு கலந்த இரும்பு. யாருக்குள்ள வாங்கிறீங்களா? ஒரு அவார்டில் அது வாங்கி அவார்டு வாங்கி வீட்டு வச்சுக்கோ. என்னது செட்டப் பாக்ஸா? ரவுட்டரா அது? கன்வெர்ட் ஓடுத்துருமா? கன்வெர்ட் இருக்குல்ல. YPT 300 அது PS ட்ரோனா உட்காமா. லாஸ்ட்டுக்கு போனால் நல்லா அங்கே. ஆமாம் 4 TB அது. ஆமாம் நல்லா இருக்கும். வேணாம் இதுதான் சூப்பராக இருக்கு. இந்த பழைய மாடலில் அதே நாள் தான். லொக்கேஷன் ஆகிடுவாங்க. இது என்ட்ரன்ஸ் அந்த ஃபோனு ఎంత ఉంచిదో செக் பண்ண. இது என்ன பண்ணுவோம் தெரியாது. எஸ்கிரூ போட்டாங்க. யாரா அப்படிலாம் புக்கில் படிக்கிறா? சூப்பராக எடுத்து கொடுக்குது சாட் ஜிபிடி உனக்கு படிக்கிறதுக்கு கண்டென்ட்டை. ஓ நீயே சரி சரி எவ்வளோ? என்ன வாங்க போகிறேன்? பேட்டரி வாங்க போகிறா?